வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். நம்மளுடைய சாய்ஸ் அகாடமிலேருந்து மாடல் டெஸ்ட் 2 நடந்தது. இந்த மாடல் டெஸ்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்குறோம். மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டின், அதாவது லாஸ்ட் 25 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 176லேருந்து 200 வரைக்கும். இங்கே எந்த அந்த மேக்ஸ் டாபிக் 3 டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் குழாய் கணக்குகள். ஓகே, குழாய் கணக்குலேருந்து. செகண்ட் பார்த்தோம்னா ஸ்பீடு, அதாவது வேகம். இந்த டாப்பிக்லேருந்து. மூணாவது சதவீதம். ஓகேவா? ஸோ இந்த 3 டாப்பிக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குழாய் கணக்கிலேருந்து 8 கொஸ்டினும், வேகம் கணக்கிலேருந்து 8 கொஸ்டினும், சதவீத கணக்கிலேருந்து 9 கொஸ்டினும், மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நான் ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு தனித்தனி. குழாய் கணக்கு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்து வேகம் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, சதவீதம் அப்படிங்கிறது 3வது பார்ட்டு. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் குழாய் கணக்குகள் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். 176 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியின் 2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணிகள் ஆகின்றன. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது அந்த தொட்டியோட 2/7 மடங்கு 7 பங்கு நிரம்புறதுக்கு 8 மணி ஆகுது. ஓகே, இதில் இருந்து அந்த 2/7 அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுருக்கணும். அதாவது மொத்தம் 7 பங்கு, அதில் மேலே இருக்க அந்த 2 பங்கை நிரப்புறதுக்கு 8 மணி நேரம். அப்போ 2 பங்கை நிரப்புறதுக்கு 8 மணி நேரம் ஆன்சர் அப்படின்னா, ஒரு பங்கு நிரப்புறதுக்கு கண்டிப்பாக 4 மணி நேரம் ஆகும். ஓகே, அதாவது 2 எக்ஸோட வேல்யூ 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸோட வேல்யூ 4 மணி நேரம். ஓகேவா? இது இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீதமுள்ள தொட்டி. இப்போ மொத்தம் இருக்கிறத 7 தான் அப்படின்னு நான் சொன்னேன்ல, 7ல் 2 நிரம்பிருச்சு. அப்போ 7ல் 2 போன்ஸ் அப்படின்னா மீதி 5 தான் இருக்கும். அந்த 5 நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு எக்ஸோட வேல்யூ 4 மணி நேரம் பார்த்துருக்குமா? அப்போ 5 எக்ஸோட வேல்யூ 5 × 4 20. அப்போது 20 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த பை வேல்யூலேருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 177வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர் தொட்டியை குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் பி ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்து விட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டும் குழாய் கணக்குகள் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கும்போது, டாப்பிக்லாம் இருக்கும்போது டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த திறன் கான்செப்ட் எடுத்திருப்போம். அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த குழாய் கணக்கில் நிறையா கணக்கு அதே மாடலே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதையும் கவனிச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழாய் ஏ. ஓகேவா? இங்கே குழாய் ஏ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்குது நிரப்புறதுக்கு? ஓகேவா? நிரப்புறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஓகே, அதனால் 4 நோட் பண்ணிடுறேன். அடுத்து குழாய் பி. குழாய் பிங்கிறது 6 மணி நேரத்தில் என்ன பண்ணோம்? காலி செய்யும். ஓகேவா? அப்போ 6 மணி நேரத்தில் காலி செய்யும் அப்படிங்கிறத, அந்த காலி செய்யுங்கிறத நான் மைனஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் குழாய் கணக்கில் அந்த நிரப்பும் காலி செய்யுங்கிறது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே இந்த 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 12 அப்படிங்கிறது தான் அதற்கான எல்சிஎம். ஏன்னா மினிமம் 6 × 2 12ங்கிறதும் 6ஓட மடங்கில் வருது. 4 × 3 அதுவும் 12 மடங்கு வரும். ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கணும், 12ன்னு வரும். இப்போ இதோட திறன். ஓகே, திறன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த 12ஓட இந்த 4 நம்ம டிவைட் பண்ணோம். 4 டிவைட் பண்ணோம்னா 3ன்னு வரும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 வரும்? 3. அதுதான் அதோட திறன். அப்போ 6ஓட நம்ம 2 மல்டிபிள் பண்ணால் தான். அப்போ இதோட திறன் 2. இப்போ என்ன நோட் பண்ணியிருக்கேன்? காலி செய்யுங்கிறதான நோட் பண்ணியிருக்கு. அப்போ இதுவும் அந்த திறனும் -2. இப்போது இதுக்கு இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 - 2 என்ன வரும்? 1 தான் வரும். 1 தான். அப்போ இது 2ஓட சேர்ந்த மொத்த திறன் 1 தான். எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன? மொத்த அளவு. ஓகேவா? மொத்த அளவு. அப்போ மொத்த அளவு டிவைடட் பை அந்த 2ஐயும் சேர்ந்த திறன் என்ன? 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12/1 12 தான் வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது ஆல்ரெடி நான் குழாய் கணக்கில் டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட்லேயும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்கேஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்காதவங்க லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கு டாப்பிக்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 178வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் குழாய் கணக்கில் தானே. ஒரு நீர் தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி
நிரப்புவதற்கு ஆகும் காலம் என்ன? இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு நிரப்புறதா ஏன்னு எடுத்துக்கலாம். ஏக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது? 10 மணி நேரம். காலி செய்கிறதா மைனஸ்ன்னு எடுத்துக்குவோம், பின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம்? 12 மணி நேரம் ஆகுது. மைனஸ்னா என்ன அர்த்தம்? காலி செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 10, இங்கே 12. இதற்கான எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 60 அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போது இதோட திறன் நம்ம பார்க்கணும். 60/10னா 6. அதே போல் 12 × 5 தானே 6. அப்போ 5 நோட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணணும்? மைனஸ் நோட் பண்ணணும். ஏன்? காலி செய்யும், பிங்கிறது காலி செய்யும். இப்போ இதோட அந்த ரிசல்டன்ட், அதாவது இதோட 6 - 5 அப்படின்னா 1 தான் கிடைக்கும். ஓகே, இந்த 1 அளவு தான் மொத்த அளவில் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 60/1 என்ன ஆகுது? 60 மணி நேரம் ஆகும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 179வது. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 3 குழாய்கள் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் குழாய் ஏன்னு எடுத்துக்குவோம். எவ்வளோ நேரத்தில் நிரப்புது? 30 நிமிடங்களில். ஓகேவா. அடுத்தது பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு குழாய் நீர் நிரப்பிய தொட்டியை 24 நிமிடங்களில். ரெண்டாவது குழாய் பார்த்தோம் அப்படின்னா 40ன்னு இருக்கா, அப்போ 40. அடுத்தது மூன்றாவது குழாய் பார்த்தோம் அப்படின்னா 24 நிமிடங்களில் காலி செய்யும். அப்போ இங்கே மைனஸ். ஓகேவா. இப்போ இதற்கான எல்சிஎம் எடுக்கணும். என்ன? 30, 40, 24. இப்போ இங்கே இதெல்லாமே 0ன்னு இருக்குது. எல்சிஎம்னா என்ன? மடங்குன்னு தானே இருக்கையிலே வந்துட்டு மிகச்சிறிய பொதுவான மடங்கு அப்படின்னு தானே சொல்கிறோம். இப்போ இங்கே 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட மடங்கு லாஸ்ட்டில் 0 தான் வரும். ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் லாஸ்ட்டில் 0 இல்லை. இப்போ இதோட நம்ம எதை மல்டிபிள் பண்ணால் 0 வரும்? 5 மல்டிபிள் பண்ணால். அப்போ 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 20க்கு 0, பேலன்ஸ் 2, 2 10, 2 12. அப்போ 120 அதற்கான எல்சிஎம்மாக வரும். செக் பண்ணுங்கள். 30 × 4 120. அதே போல் 40 × 3 120. இதான் அதோட திறன். அதே போல் 24 × 5 நம்ம 120 பார்த்துட்டோமா. ஆனால் என்ன வரும்? -5ன்னு வரும். ஏன்னா காலி செய்யும். ஓகே. இப்போ இதோட ரிசல்ட் என்ன? 4 + 3 7. 7 - 5. 7 - 5 என்ன? 2. ஓகேவா. இப்போது இந்த 120 இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. 120 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் 60 நிமிடங்கள். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நிமிடம் தானே. 30 நிமிடம் 40 நிமிடம் 24 நிமிடம்னா கிடச்சிருக்க ஆன்சரும் நிமிடம் தான். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் மணியாக மாற்றிருக்காங்க. அப்போ 60 நிமிஷங்கிறது 1 மணி நேரம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடங்கள் நிரப்பும். இரண்டாவது குழாய் அதே தொட்டியை நிரப்ப 60 நிமிடங்கள் ஆகும். மூன்றாவது குழாய் நிரப்பிய தொட்டியை காலி செய்ய 45 நிமிடம் ஆகும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்கள் நிரப்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு குழாயை ஏன்னு எடுத்துக்கலாம். எத்தனை நிமிடங்கள் நிரப்பும்? 30. அடுத்து ரெண்டாவது குழாய் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் 60 நிமிடங்களில் நிரப்பும். மூணாவது குழாய் பார்த்தோம்னா 45 நிமிடங்களில் காலி செய்யும். ஓகே, அதனால் அந்த மைனஸ்லாம் நோட் பண்ணுறோம். இப்போது இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த 2 நம்பரில் லாஸ்ட்டில் 0 இருக்குது. ஆனால் 3ஆவது நம்பரில் மட்டும் 0 இல்லை. அது எப்போ 0 வரும்? இப்போ இன்கேஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5ன்னு இருக்கா, 5 × 2 10ன்னு வரும், 0ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 45 × 2 90 அப்படின்னு வரும். ஆனால் 90ங்கிறது 30ஓட மடங்கில் வரும், 60ஓட மடங்கில் வராது. அப்போது நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், இன்னொரு நம்பர் வந்துட்டு லாஸ்ட்டில் 0 வர மாதிரி இருக்கும். நம்ம 3ஆல் அடுத்தது 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. 45 × 4ன்னு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 180ன்னு கிடைக்கும். இந்த 180 பார்த்தோம்னா 3 நம்பரோட மடங்களே வரும். 30 × 6 என்ன வரும்? 3 18 அப்படின்னா 180ன்னு வரும். 60 × 3 ஓகே, 6 மணி 18 சாரி. இப்போது இந்த 3 நோட் பண்ணுறோம். அதே இது 45 × 4 நம்ம பார்க்கும்போது என்ன வந்துச்சு? 180ன்னு வந்துச்சு. ஆனால் 4 நோட் பண்ணுறோம். இதில் 4க்கு பக்கத்தில் என்ன நோட் பண்ணுவோம்? மைனஸ் நோட் பண்ணுவோம். ஏன்? அந்த சிங்கிற குழாய் காலி பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 3 9. ஓகேங்களா. இப்போ 9 - 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 தான் ஆன்சர். ஓகேவா. 5 அப்படின்னு தான் இதோட மொத்த திறன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 180 எல்சிஎம்மோட இந்த 5ஐ நம்ம டிவைட் பண்ணணும். 5ஐ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இங்கே 3 × 5 15, பேலன்ஸ் 3 30 அப்படின்னா
6 5 30. இப்போ 36 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஒரே ஃபார்மெட் தான் அவங்க கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 181வது கொஸ்டின் பாருங்கள். இரு குழாய்கள் ஒரு தொட்டியை தனித்தனியே முறையே 45 நிமிடம் மற்றும் 60 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது. தொட்டி காலியாக இருக்கும்போது 3 குழாய்களும் திறந்திருக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எப்பயும் போல் ஏங்கிறது ஃபஸ்ட்டு குழாய் 45 நிமிடத்தில் நிரப்புமா, 45. அடுத்தது பி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பி பார்த்தோம் அப்படின்னா 60 நிமிடங்களை நிரப்பும். அடுத்தது சி அப்படிங்கிற குழாய் 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க, காலி செய்யும் அப்படின்னு சொன்னாங்களா, அப்போ இது மைனஸ். இங்கேயும் நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தா அதே நம்பர் தான், ஆனால் பொசிஷன் தான் மாறி இருக்குது. இப்போ 45 60 30 இதற்கான எல்சிஎம் நம்ம என்னான்னு பார்த்தோம், 180 அப்படிங்கிற பார்த்தோம். 45 × 2 தான் 180, அப்போ 2 தான் அதோட எல்சிஎம். 60 × 3 தான் 180, அப்போ 3. அதே போல் 30 × 6 தான் 180, அப்போ 6 நான் நோட் பண்ணுறேன். ஓகேவா, 45 × 4 45 × 4. ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 6ங்கிறது மைனஸ் நோட் பண்ணோமா, ஏன்னா காலி செய்யும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 7 7 - 6 1 தான். ஓகே, அப்போது இதோட மொத்த திறன் 1 தான். இப்போ நம்ம 180 / 1 ஆன்சர் என்ன கிடைக்கும், 180 தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு நிமிடம், 45 நிமிடம் இதெல்லாம் நிமிடங்கிற போது ஆன்சரும் நிமிடம் தான். கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, மணியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 180 நிமிஷங்கிறது மணியாக மாற்றணும்னா டிவைடில் 60ன்னு போடும்போது நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3 ஹவர் 3 மணி நேரங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 182வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ குழாய் ஏ எவ்வளோ நேரத்தில் நிரப்போம், 6 மணி நேரத்தில். குழாய் பி பார்த்தோம் அப்படின்னா 8 மணி நேரத்தில் நிரப்போம். இப்போ இரு குழாய்களும் சேர்ந்து அப்படிங்கிறதா, இதெல்லாம் அடுத்த கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன வரும், 24 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இப்போ இங்கே 6 × 4 தான் 24, அப்போ இங்கே 4 தான் திறன். அடுத்து இங்கே 8 × 3 தான் 24, அப்போ இந்த 3 தான் இதோட திறன். ஓகேவா, இப்போ இது ரெண்டோட சேர்ந்த திறன் என்ன, 7. இப்போ தான் அடுத்தது, இப்போ நம்ம இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன, இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு. ஓகேவா, இப்போது 2 மணி நேரமாக வந்துட்டு என்ன, 2 குழாய்களுமே ஓப்பனில் இருந்திருக்கு. 2 மணி நேரமே இருந்துச்சு அப்படின்னா 2 குழாயோட மொத்த திறன் 7. இந்த 7 திறன் உள்ளது 2 மணி நேரம் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், 14 அளவு வந்துட்டு இங்கே நிரப்பியிருக்கும். அப்போ 24ல் 14 போன்ஸ் அப்படின்னா மீதி இருக்கிறது 10 மட்டும்தான். இந்த 2 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் எதை மூடிட்டாங்க, குழாய் ஏவை மூடியாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், குழாய் பி தான் அந்த மீதி அளவை நிரப்பணும். ஓகேவா, குழாய் பியோட திறன் என்ன, 3. அப்போது பேலன்ஸ் இருக்கிறது 10 அளவு. இந்த பிங்கிற குழாய் வந்துட்டு நிரப்பணும், அதோட திறன் 3. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், 3 9, பேலன்ஸ் 1 இருக்கும், 1/3. அப்போது 3 1/3 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்டில் அந்த ஆட்கள் சேர்ந்தனர் விலகினர் அப்படிங்கிற கான்செப்டையும் இதே கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இது 3 1/3 மணி நேரங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் தான் இந்த குழாய் கணக்கில் லாஸ்ட் கொஸ்டின். 183வது கொஸ்டின் கவனிங்க. 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலம் உள்ள ஒரு தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 km/மணி என்ற வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயரம் டேஸ் நிமிடங்கள் ஆகும், உயர டேஸ் நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு தொட்டி இருக்குது. ஓகேவா, இந்த தொட்டியோட நீளம் அகலம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சதுர வடிவ குழாய் இருக்குது, அந்த குழாயோட நீளம் அகலம் கொடுக்குறாங்க. அடுத்த கான்செப்ட் என்ன, தண்ணீர் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இங்கே வருது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தொட்டி வந்துட்டு 2 மீட்டர் உயர எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதில் 2 கான்செப்ட் எடுக்கணும். என்ன அப்படின்னா தொட்டியோட கன அளவு டிவைடட் பை அந்த தண்ணீர் விழுகிற கன அளவு. ஓகே, தண்ணீர் எவ்வளோ ஸ்பீடில் விழுகுது, அதே போல் அதோட கன அளவு. இந்த 2 பார்ட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே கன அளவு அப்படிங்கிறபோது இப்போ ஒரு தொட்டி நீளம் அகலம் அப்படின்னு கொடுக்குறாங்களோ, அடுத்து உயரம் அப்படிங்கிறதா இருக்கும்.
L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அப்படிங்கிறதான் 3 அளவு இங்கே தேவைப்படும். தொட்டியோட கன அளவுக்கு நீளத்தோட வேல்யூ என்ன 200 மீட்டர், அகலத்தோட வேல்யூ என்ன 150 மீட்டர். இப்போது உயரத்தோட வேல்யூ அவங்க உடனே அடுத்ததே கொடுக்கல. இப்போ தொட்டி எவ்வளவுதான் இருந்தாலுமே கூட அவங்க கேள்வி கேட்குறது லாஸ்ட்டில் என்ன 2 மீட்டர் உயரத்துக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதவே உயரமாக எடுத்துக்கலாம். 2 மீட்டர் உயரம் இருந்தாவே போதுமே, அதான கேள்வி. அப்போது அதுவே உயரமாக எடுத்துக்கலாம். இதுதான் அப்போ தொட்டியோட கன அளவுக்கு L இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சில் அந்த நீள அகலத்தை நம்ம அவங்க டேரெக்டாக கொடுத்துருக்கதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். தொட்டியோட உயரம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவு மீட்டர் உயரம் தண்ணீர் நிரப்பணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அதவே நம்ம உயரமாக எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் தண்ணீரோட கன அளவில் அந்த குழாயோட நீள அகலம் கொடுத்துட்டாங்க. 1.5 மீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்களா. அடுத்து 1.25 மீட்டர் அகலம் இது கொடுத்துருக்காங்க. மூணாவது என்னன்னு பார்த்தோம், இதுக்கு இன்னும் மூணாவது அளவு நம்மளுக்கு தெரியாது. அப்போது அதை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம், இந்த ஸ்பீடில் இருந்து மூணாவது அளவை எடுக்கிறோம். 20 கிலோமீட்டர் பெர் மணியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 அப்படின்னு நான் நோட் பண்ணிவிட்டு 20 கிலோமீட்டர் பெர் மணி. இப்போ இங்கே என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இங்கெல்லாம் மீட்டர்னு இருக்குது, ஓகேவா, இங்கெல்லாம் மீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த 20 அப்படிங்கிறது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிலோமீட்டரை மீட்டர் பெர் ஹவராக நான் மாற்றிக்கிறேன். அப்போது அந்த 20 அப்படிங்கிறத நான் கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறத 20, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணுமா என்ன, 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ 1000ஆல் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 60 அப்படிங்கிற மணி அப்படின்னா 60 நிமிடம். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் மினிட்ஸில் இருக்குது, நிமிடத்தில் இருக்கனால இதையும் வந்துட்டு நான் ஹவரில் இருந்து நிமிஷத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஓகேவா. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 20 இங்கே 3, அப்போ 1000/3ங்கிறது மட்டும்தான் இருக்கும். நான் அந்த 20 அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன நோட் பண்ணுறேன் 1000/3 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த 3 வேல்யூ. புரியுதுங்களா. இப்போ கன அளவுக்கு 3 வேல்யூ தேவை. எப்படி நான் எடுத்திருக்கேன், தொட்டியோட கன அளவில் நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அதை எப்படி எடுத்திருக்கேன். அதே போல் தண்ணீரோட கன அளவுலையும் இங்கே நீளம் கொடுத்துருக்காங்க, அந்த குழாயோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு 3வது அளவுங்கிறது அந்த ஸ்பீட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த பாயிண்டில் இருக்கலாம் நான் எப்படி மாற்றுறேங்க கவனிங்க. இதை சிம்பிளை பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெமிலராக நம்பர் மாற்றிக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸி. 200 இன்ட்டு 150 இன்ட்டு 2 டிவைடட் பை 1.5ங்கிறத நம்ம என்ன நோட் பண்ணலாம் 15/10 நோட் பண்ணலாமா. அப்போ 15/10. அதே போல் 1.25 125/100 நோட் பண்ணலாமா இன்ட்டு இந்த 1000/3. ஓகேவா, ரைட். இனி நம்ம இங்கே இருக்க இந்த 0 இந்த 3 0, அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிருமா. ஓகேவா. அடுத்தது 1 3 3, இங்கே 5 15. ஓகேவா. அடுத்து 25ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூங்கிறது என்ன வரும் 6ன்னு வரும், இந்த வேல்யூ 5 அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா இந்த வேல்யூ பார்த்தோம்னா 20 அப்படின்னா 4 5 20 40ன்னு அப்படின்னு வரும். அப்போ 1 5 5 45. அடுத்தது இந்த 5ஆலையும் இங்கே இருக்கிற நம்பராலையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது ரிமைனிங் இருக்கிறது என்ன, இந்த 8 6 2 இது மட்டும்தான் இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். என்ன, இப்போது 8 இன்ட்டு 6 இன்ட்டு 2 12, 12 இன்ட்டு 8 80 + 16, அப்போது 96 நிமிடங்கள் வரும். ஓகே, 96 நிமிடங்களில் இது நிரப்பும். புரியுதுங்களா. அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீடுங்கிறது கிடைக்கும். அந்த கான்செப்ட்டுங்கிறது நம்ம ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் குழாய் கணக்குகள். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.